வணக்கம் அண்ட் வெல்கம் டு கதையும் படமும். இன்னைக்கு நாம என்ன படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரீசெண்டாக மலையாளத்தில் ரிலீஸ் ஆகி இப்போ தமிழ் டப்பில் ஓடிடியில் அவைலபிளாக இருக்கிற ஜானகி வாசஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா அப்படிங்கிற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படம் தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது, G5 ஓடிடியில் இருக்குது. படத்தோட கதை சுருக்கம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, பெங்களூரில் ஐடியில் வேலை பார்க்குற பொண்ணு சொந்த ஊரில் நடக்கிற திருவிழாவுக்காக அங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டுட்டு சொந்த ஊருக்கு வர்றாங்க. சொந்த ஊருக்கு வந்ததுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸு கூட சேர்ந்து சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுறாங்க. திருவிழா முடிஞ்ச அப்புறம் அவங்கள ஊருக்கு அனுப்பிச்சுறதுக்காக அனுபமா பரமேஸ்வரன் கூட போறாங்க. பஸ் ஏற்றி விடுறதுக்கு முன்னாடி பேக்கரியில் போய் ஜூஸ் குடிக்கலாம்னு சொல்லி முடிவெடுத்து அங்க போறாங்க. அங்க இருக்கிற இளைஞர்களால இவங்களுக்கு ஒரு சில சலசலப்பு எல்லாமே ஏற்படுது. அவங்க ஃப்ரெண்ட்ஸையும் பஸ் ஏற்றி விட்டுறாங்க. இப்போ பஸ் ஏற்றி விடுறப்பதான் தெரியுது அவங்களோட மொபைல் போன் காணாம போயிருச்சு அப்படின்னு சொல்லி. ஒருவேளை நம்ம மொபைல் போனை பேக்கரியில தான் நம்ம வச்சுட்டு வந்திருப்போம் அப்படின்னு சொல்லி பேக்கரியில் போய் செக் பண்ணி பாக்குறாங்க. அங்க பார்த்தா அங்க யாருமே இல்ல. அப்போ அந்த நேரத்தில் பேக்கரியோட கதவுகள் மூடப்படுது. இவங்கள யாரோ ஒருத்தன் மயக்க மருந்து கொடுத்து பாலியல் வன்கொடுமை பண்ணிடுறான். இந்த விஷயம் இவங்களுக்கு தெரிஞ்சு போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸ் கொடுக்கறதுக்காக போறாங்க. இந்த கேஸ் கோர்ட்டுக்கும் வருது. கோர்ட்ல இவங்களுக்கு எதிராக ஹீரோ சுரேஷ் கோபி வந்து ஆஜராகிறாரு. இவங்களுக்கு எதிராக ஆஜராகிறனால அதுக்கடுத்து என்ன நடந்துச்சு, இவங்களுக்கு உரிய நீதி கிடைச்சிச்சா இல்லையா அப்படிங்கிறதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல விறுவிறுப்பா நல்லா போய்கிட்டே இருக்கும். செகண்ட் ஹாஃப்ல ஒரு சில இடத்துல கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி இருக்கும். இந்த படத்தோட பிளஸ் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த படத்தில் நடிச்சிருக்கிற சுரேஷ் கோபியும் அனுபமா பரமேஸ்வரன், அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேத்துக்குமே உதவுற ஒரு கான்ஸ்டபிள், இவங்க மூணு பேருமே சிறப்பாக நடிச்சிருப்பாங்க. முக்கியமா அனுபமா பரமேஸ்வரனுக்கு வந்து இந்த படத்துல இவங்க ஏற்று நடிச்சிருக்க இந்த கதாபாத்திரம் நல்லாவே பொருந்தி இருக்கும். அதுல நல்லா சிறப்பாகவே நடிச்சிருப்பாங்க. இந்த பொண்ணுக்கு பாலியல் வன்கொடுமை நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி செய்தி ஊர் முழுக்க பரவுனாலுமேவும் அந்த பொண்ணு அந்த சொசைட்டில எப்படியெல்லாம் எதிர்கொள்றா அப்படிங்கிறத இந்த படத்துல நல்லா காமிச்சிருப்பாங்க. சுரேஷ் கோபி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர் ஒரு நேர்மையான வழக்கறிஞரா நடிச்சிருப்பாப்ல, அதையுமே சிறப்பாகவே பண்ணிருப்பாப்ல. இவருக்கு எந்த ஒரு விஷயம் தப்புன்னு தெரிஞ்சா அதை உடனே தட்டி கேட்கட்டும், நீ எதுனா பண்ண அப்படின்னா உடனே நான் உடனே கோர்ட்டுக்கு இழுத்துருவேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே நல்லாவே இவருக்கு பொருந்தி இருந்துச்சு. ஒரு சில இடத்துல ரொம்ப ஆக்ரோஷமா ஆங்கிரி மோட்லயே நடிச்சிருப்பாப்ல. இப்போ இந்த படத்தோட மைனஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த படத்தோட நீளம் வந்து 2.5 மணி நேரம். இதுவே பெரிய படமா இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா விறுவிறுப்பா போய்கிட்டு இருக்கும், அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் இருக்கும். செகண்ட் ஹாஃப்ல பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் இந்த படம் முடியலையா அப்படின்ற ஒரு ஃபீல் வந்துடும். ஏன்னா நீளம் வந்து ரொம்ப இருக்கும். அதுக்கடுத்து மைனஸ் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த படத்தோட ஹீரோ சுரேஷ் கோபிக்கு வந்து மாஸ் சீன்ஸ் வைக்கணும், மாஸ் மூமெண்ட்ஸ் வைக்கணும் அப்படின்ற மாதிரி அது வலிஞ்சு திணிஞ்சு வச்ச மாதிரியே ஒரு ஃபீலா இருக்கும். இந்த படத்தோட ஆரம்பத்திலேயே சுரேஷ் கோபி ஒரு கேஸ் வந்து கொடுக்கறதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் போவார். இவர் ஏன் அந்த கேஸை கொடுக்க போனாரு, அந்த கேஸில் உண்டான ஆள் என்ன பண்ணாரு அப்படிங்கிறத விரிவாகவே காமிச்சிருக்க மாட்டாங்க. ஒரு இடத்துல மட்டும் இவர் தப்பு பண்ணாரு, அவருக்கே வந்து எவிடன்ஸ் இல்லை, விடுதலை கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. இது வந்து கொஞ்சம் மைனஸ் மாதிரி தெரிஞ்சிச்சு. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, விறுவிறுப்பாக போகிற ஃபர்ஸ்ட் ஹாஃபும் செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலுமே கூட அதுக்கப்புறம் இந்த படத்தில் இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட நீதின்றது நல்லாவே இருக்கும். இந்த படத்தை நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம கதையும் படமும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கின்ற நம்பிக்கையோட அடுத்த ஒரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.